ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்குறது ஒரு ரேர் கலெக்ஷன் ஸ்டாம்ப்ஸு. போஸ்ட் ஃபோர்ட் இந்தியாங்கிற டைட்டிலில் நமது இந்திய அஞ்சல் துறை வேலூர், சிம்ஹாட், ஜோத்பூர், குவாலியர் போன்ற கோட்டைகளை பிரிண்ட் பண்ணி அதில் ஸ்டாம்ப்ஸாக வெளியிட்டிருக்காங்க. அந்த ஸ்டாம்ப்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு குவாலியர் கோட்டையை நம்ம பார்த்துட்ருக்கோம். குவாலியர் கோட்டையை பற்றி சொல்லணும்னாக்கா, மத்திய இந்தியாவுடைய மத்திய பிரதேசத்தின் குவாலியருக்கு அருகில் உள்ள ஒரு மலைக்கோட்டை இது. இந்த கோட்டை குறைந்தபட்சம் 10ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறதுன்னு குறிப்பில் இருக்குது. இப்போது கோட்டை வளாகத்தில் உள்ள கல்வெட்டுகள் மற்றும் நினைவு சின்னங்கள் 6ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று குறிப்பில் இருக்குது. இந்த கோட்டை அதன் வரலாற்றை பல்வேறு ஆட்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குவாலியர் கோட்டை குவாலியர் மகாராஜா சிந்தியாவின் தலைநகராக விளங்கிய மலைக்கோட்டையாக இந்த குவாலியர் கோட்டை இருக்குது. இக்கோட்டையில் பார்த்திங்கனாக்கா 5 நுழைவாயில்கள், தர்பார் மண்டபம், உலகிலேயே சிறந்த மண்டபங்கள் ஒன்றான இந்த மண்டபம் இக்கோட்டையில் உள்ள தெளிவுக்கோயில் ஒன்றும் இதில் இருக்குது. இது 8ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கட்டப்பட்டதாக அதுவும் இருக்குது. இந்த கோயிலை சுற்றிலும் மரக்கதவுகள் ஏராளமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஒரு இடங்களில் சமண சமய தீர்த்தக்காரர்கள் சிற்பங்களும் இருக்குது அப்படின்ட்டு நிறையா குறிப்புகள் இதில் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவாலியர் கோட்டையுடைய ஸ்டாம்ப்ஸை நமது இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இதோடைய கருத்தை பற்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்தை பற்றி கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.